إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا وحبيبنا وشفيعنا ومولانا محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم اللهم صل على محمد وعلى آل سيدنا محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم وبارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. فقد قال الله تبارك وتعالى بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الله اصطفى آدم ونوحا وآل إبراهيم وآل عمران على العالمين ذرية بعضها من بعض صدق الله العلي العظيم. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதர நண்பர்களே, பெரியவர்களே, அல்லாஹ்வை பயந்து அஞ்சி தக்வா செய்து அவனால் ஏவப்பட்ட ஏவல்களை எல்லாம் எடுத்து நடக்கும்படியாகவும் வேண்டாம் என்று சொல்லப்பட்ட விளக்கப்பட்ட அத்துணை வகையான பாவங்களை விட்டும் தன்னையும் தன்னை சார்ந்தோரையும் பாதுகாத்து விலகி நடந்து கொள்ளும்படியாக முதலாவதாக எனக்கும் அப்பால் உங்களுக்கும் ஞாபகமூட்டிக் கொள்கின்றேன், வசீயத்தும் செய்து கொள்கின்றேன், அன்பு கட்டளையும் பிறப்பித்துக் கொள்கின்றேன். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதர நண்பர்களே, பெரியவர்களே, ஐயாமு தஷ்ரீக்குடைய நாட்களில் இருந்து கொண்டிருக்கின்றோம். குடும்பமாக சந்தோஷமாக மகிழ்ச்சியாக உண்டு கழித்துக் கொண்டு அல்லாஹ்வை திக்ரு செய்து கொண்டு ஐயாமுல் அக்லி வஷ்ஷுருப் என்று வர்ணிக்கப்பட்ட இந்த நாட்கள் எங்களுடைய வாழ்க்கையில் இடம் பிடிக்கக்கூடிய நாட்களில் மிக முக்கியமான சில நாட்களாக இருந்து கொண்டிருக்கிறது. துல்ஹிஜ்ஜா மாதத்தை பொறுத்தவரையில் ஹதரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய குடும்ப வாழ்க்கையை மையப்படுத்தி உலகத்தில் வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் இப்படிப்பட்ட ஒரு குடும்பத்தை தான் உருவாக்க வேண்டும், இப்படிப்பட்ட ஒரு குடும்பத்துக்குத்தான் தலைவனாக இருக்க வேண்டும் என்பதை தெளிவுபடுத்துவதற்காக வேண்டி வருடா வருடம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய இந்த வாழ்க்கை பாடத்தை எங்களுக்கு பாடமாக சொல்லித் தருகின்றான். குர்ஆனையும் ஹதீஸையும் படித்து பார்க்கும் பொழுது தனி மனித வாழ்வினுடைய மாற்றங்களை பற்றி குர்ஆன் பேசியிருப்பது மிக குறைவு. நான் நல்லவனாக ஆகிவிடுவது அல்லது நீங்கள் நல்லவர்களாக ஆகிவிடுவது என்பது ஒரு லேசான விடயம், அது ஒரு கஷ்டமான கர்வம் அல்ல. நான் நல்லவனாக வாழ வேண்டும் என்று நினைத்தால் எனக்கு நல்லவனாக வாழ்ந்து விட முடியும். நீங்கள் நல்லவர்களாக வாழ வேண்டும் என்று நீங்கள் நினைத்தாலும் இன்ஷா அல்லாஹ் அது நடந்து முடிந்துவிடும். தனி மனித வாழ்க்கையை பற்றி குர்ஆன் அவ்வளவு ஆழமாக அவ்வளவு டீப்பாக பேசியது கிடையாது. குர்ஆன் முழுக்க முழுக்க பேசுவது என்னவென்று சொன்னால் ஒரு குடும்ப மாற்றம், ஒரு குடும்பம் எப்படி இருக்க வேண்டும். அதனால்தான் அவர்களுடைய வாழ்க்கைக்குரிய துணைவியை, குடும்ப உறுப்பினரை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அங்கேயே படைத்து விட்டார். அந்த ரெண்டு பேரும் தான் சொர்க்கத்தில் வாழ்ந்தாங்க. அவர்களுடைய வாழ்க்கைக்குரிய துணைவியை, குடும்ப உறுப்பினரை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அங்கேயே படைத்து விட்டார். அந்த ரெண்டு பேரும் தான் சொர்க்கத்தில் வாழ்ந்தாங்க. ஃபகுலா வஷ்ரப் ஃபகுலா மின் ஹைஸு ஷி'துமா ரஅதா வலா தக்ரபா. அல்லாஹ் அப்படித்தான் சொல்லுகிறான்.
ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பார்த்து மட்டும் அல்லாஹ் பேசாமல் அந்த குடும்பத்தை பார்த்து அல்லாஹ் பேசுகின்றான். நீங்க 2 பேரும் என்ன செய்ய வேண்டும், நீங்க 2 பேரும் இதை செய்யக்கூடாது, நீங்க 2 பேரும் இதை செஞ்சா என்ன நடக்கும், நீங்க 2 பேரும் இதை செஞ்சா உங்களுக்கு வரக்கூடிய பின் விளைவுகள் என்ன. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முதல் நாள் மனிதனை படைத்த முதல் நாளையே ஒரு குடும்பமாக வாழ வைத்து அந்த குடும்பத்துக்கு புத்தி சொல்கின்றான். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். தனி மனித வாழ்வு என்பது ஒரு சுலபமான கர்மமாக இருந்தாலும் ஒரு குடும்ப தலைவனாக இருந்து ஒரு நல்ல குடும்பத்தை விட்டு செல்லுவது என்பது இந்த காலத்துடைய அற்புதங்களில் ஒரு அற்புதம். அது முஅஜிசாக்கள், அது கராமத்துகளாக எழுதப்பட வேண்டியது. ஏனென்று சொன்னால் அப்படிப்பட்ட ஒரு காலத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆங்காங்கே நடைபெறக்கூடிய முயற்சிகளினூடாக தனி மனித மாற்றங்களை நாங்கள் கண்டுகொண்டாலும் கூட ஒரு குடும்ப மாற்றம் என்பது சுலபமான கர்மம் அல்ல, அது கஷ்டமான கர்மம். அதனால்தான் குர்ஆனில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய குடும்ப வாழ்க்கையை மையப்படுத்தி ஒரு ஹஜ்ஜுடைய கடமையை அல்லாஹ் எங்களுக்கு சொல்லித் தருகின்றான். உங்களுடைய குடும்பத்தையும் கொஞ்சம் செக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க, நீங்க எப்படி இருக்கிறீங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய குடும்ப வாழ்க்கையுடைய ஆரம்பம் என்ன தெரியுமா? முதல் பாயிண்ட், முதலாவது விடிய படிக்க வேண்டிய பாடம் என்ன தெரியுமா? நான் எந்த குடும்பத்தில் பிறந்தேன் என்பது அவளுக்கு பிரச்சனையாக இருக்கவே இல்லை. எங்கள்ல சில மக்களுக்கு, சில சகோதரர்களுக்கு என்ன தெரியுமா, அவர்கள் பிறந்த குடும்பம் என்பது அவர்களுக்கு ஒரு செல்வாக்கு. நான் இந்த குடும்பத்தில் பிறந்தவன், நான் இந்த குடும்பத்தை சார்ந்தவன், நான் இந்த குடும்பத்தில் ஒரு அங்கம் வகிக்கிறவன், அல்லது இந்த குடும்பத்தில் நான் திருமணம் முடித்திருக்கின்றேன். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அது பிரச்சனையாக இருக்கவே இல்லை. எந்த குடும்பத்தில் பிறந்தேன் என்பது அவர்களுக்கு பிரச்சனையாக இருக்கவே இல்லை. என்ற வாப்பா ஒரு மாற்று மதத்தை சார்ந்தவன், வாப்பாக்கு இஸ்லாம் கிடைக்க இல்லை. குர்ஆன் சொல்லிவிட்ட இப்ராஹிமை பார்த்த கூட வாப்பாக்கு உங்களுக்கு துஆ கேளான்னு சொல்லி வாப்பா ஒரு காஃபிர். எந்த குடும்பத்தில் நான் பிறந்தேன் என்பது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு பிரச்சனையாக இருக்க இல்லை. அவர்களுக்கு இருந்த ஒரே ஒரு பிரச்சனை என்ன தெரியுமா? இந்த உலகத்தில் எப்படிப்பட்ட ஒரு குடும்பத்தை நான் உருவாக்க போகின்றேன், நான் விட்டு விட்டு போகக்கூடிய குடும்பம் எப்படி இருக்கணும். என் வாப்பா ஒரு ஆளின், என் அப்பா இப்படிப்பட்டவர், என் உம்மம்மா இப்படிப்பட்டவர், எங்களுக்கு இந்த தரீகத்துடைய சம்பந்தம் இருக்கிறது, எங்களுக்கு இந்த ஜமாத்துடைய சம்பந்தம் இருக்கிறது, நாங்கள் இந்த வம்சாவளியில் வந்தவர்கள் என்றெல்லாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு பிரச்சனை ஒன்று இருக்க இல்லை. ஏனென்று சொன்னால் அது எனக்கு சும்மா கிடைத்தது. அந்த குடும்பத்தில் நான் பிறந்தேன் என்பது எனக்கு கிடைத்த ஒரு பாக்கியம், அவ்வளவுதான். ஆனா என்னுடைய முயற்சியினூடாக எப்படிப்பட்ட ஒரு குடும்பத்தை நான் விட்டு போக போகின்றேன். இதுதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு இருந்த ஒரே ஒரு கவலை, இந்த குடும்பம் எப்படி இருக்கணும். மிச்சம் துஆ கேட்டாங்க குடும்பத்துக்கு. நீங்க எல்லாரும் யோசிக்க பார்ப்போம், இந்த குடும்பம் எப்படி இருக்கணும். வாலிபர்களுக்கு சொல்லுகின்றேன், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், திருமணம் முடிப்பீங்க, பல வகையான நோக்கங்களுக்காக மக்கள் நிக்காஹ் செய்வார்கள், பல வகையான நோக்கங்கள். சிலருடைய நோக்கம் அழகுக்காக முடிப்பார்கள், நல்ல அழகான ஒரு புள்ள, நல்ல அழகான ஒரு கணவன், நல்ல குடும்பம், ஹஸபிஹா, குடும்பத்துக்கு நிக்காஹ் செய்வார்கள். இந்த குடும்பத்தில் ஒரு சம்பந்தம் வைத்துக் கொள்வது ஒரு பாக்கியம், இந்த குடும்பம் ஒரு நல்ல குடும்பம், இந்த குடும்பம் நல்ல பெரிய குடும்பம், இந்த குடும்பத்துக்கு செல்வாக்கு இருக்கிறது என்று சொல்லி குடும்பத்துக்காக வேண்டி சிலர் நிக்காஹ் செய்வார்கள். சிலர் நிக்காஹ் செய்வார்கள் அந்த பணத்துக்காக வேண்டி. இந்த குடும்பம் இந்த பெண்ணை நிக்காஹ் செய்து கொண்டால் இந்த நோக்கங்களுக்காக வேண்டி, பணத்துக்காக வேண்டி, அழகுக்காக வேண்டி, குலத்துக்காக வேண்டி நீங்க நிக்காஹுகள் முடித்தால், திருமணம் செய்தால் அதனுடைய விளைவு என்ன நடக்கும் என்பதையும் சொன்னார்கள். இந்த நோக்கங்களுக்காக வேண்டி, பணத்துக்காக வேண்டி, அழகுக்காக வேண்டி, குலத்துக்காக வேண்டி நீங்க நிக்காஹுகள் முடித்தால், திருமணம் செய்தால் அதனுடைய விளைவு என்ன நடக்கும் என்பதையும் சொன்னார்கள். அவைகளை பற்றி சொன்னால் சொல்லுவதற்குரிய நேரம் அல்ல, சொன்னால் உங்களுக்கு நன்றாக புரியும். அந்த நோக்கத்தில் நிக்காஹ் செய்தவர்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்றால் சொன்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்களோ அப்படியே இருக்கும். அதுல மாற்று கருத்து கிடையாது. வமா யன்தகு அனில் ஹவா, தன்னுடைய விருப்பத்தின் பிரகாரம் பேச மாட்டார்கள், அது வஹியாகத்தான் இருக்கும்.
பணத்துக்காக வேண்டி நிக்காக செய்தால் உங்களுக்கு பணம் கிடைக்கும் நிச்சயமாக. ஆனால் பரம்பரையில் குடும்பத்தில் பிச்சைக்காரனும் பிறந்து விடுவான், யாசகம் கேட்கிறவனும் பிறந்து விடுவான். நாங்கள் கண்கூடாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நாலாவது ஒரு கூட்டம் இருக்கிறாங்க, அந்த கூட்டம் நிக்காக செய்யக்குள்ள சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், தீனுக்காக முடிப்பார்கள். தீனுக்காக வேண்டி. தீன் என்றால் என்ன என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். அதுக்கும் தவறான அர்த்தம் கொடுக்கப்படலாம். தீன் என்றால் என்ன? ஒரு பெண்ணிடத்தில் இருக்க வேண்டிய மார்க்கம் என்ன? ஒரு பெண்ணிடத்தில் இருக்க வேண்டிய பண்பாடு என்ன? ஒரு பெண் தீனுடைய பெண் என்று சொன்னால் அதற்கு அர்த்தம் என்ன என்று ஒவ்வொருத்தரும் சொல்ல முடியும். ஒவ்வொரு ஜமாத்தாக்களும் சொல்ல முடியும், எங்களுடைய அமைப்பு தான் தீனுடைய அமைப்பு என்று சொல்லி. ஒவ்வொரு தரீக்காவும் சொல்லலாம், எங்களுடைய தரீக்கா தான் தீனுடைய அமைப்பு என்று சொல்லி. ஆனா மார்க்கம் சொல்ற தீன் ஒன்று இருக்கிறது. இதுதான் தீன். இதுதான் தீன். தன்னுடைய கற்பை பாதுகாத்துக் கொள்ளக்கூடியவள், பெண்ணுடைய கணவனுடைய ரகசியங்களை பாதுகாத்துக் கொள்ளக்கூடியவள், பொறுமையை கடைபிடிக்கக்கூடியவள், குடும்பம் என்ற ஒன்றை எந்த காரணத்தை கொண்டு விட்டுக் கொடுக்காதவள். குடும்பம், குடும்பத்தினுடைய எந்த ஒரு ரகசியத்தையும் விட்டுக் கொடுக்க மாட்டாள். குடும்பம் என்ற ஒன்றை பாதுகாத்துக் கொள்வதற்கு எதையும் விட்டுக் கொடுப்பாள். சுப்ஹானல்லாஹ். அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஃபஃபர் பிதாத்தி தீன். தீனுடைய பெண்களை நிக்காஹ் செய்து கொள்ளுங்கள் என்று சொல்லாமல் அழகான ஒரு வார்த்தை சொன்னார்கள். இந்த வார்த்தையை கொஞ்சம் படித்துக்கோங்க. இந்த வார்த்தையை கொஞ்சம் படித்துக்கோங்க. ஃபஃபர் பிதாத்தி தீன். தீனுடைய பெண்ணை நிக்காஹ் செய்து கொள் என்று சொல்லாமல், தீனுடைய பெண்களை நிக்காஹ் செய்து வாழ்க்கையில் வெற்றி பெற்றுக் கொள்ளுங்கள். நீங்க வெற்றியைத்தானே தேடுறீங்க, நீங்க வெற்றிக்காக வேண்டித்தானே உழைக்கிறீங்க, நீங்க வெற்றிக்காக வேண்டித்தானே இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்க. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வெற்றி வேண்டும் என்றிருந்தால் உனக்கு கிடைத்த ஒரு மனைவி தீனுடைய ஒரு பெண்ணாக இருக்க வேண்டும். தீனுடைய ஒரு பெண். அந்த பெண் உங்களையும் திருத்தி, உங்களுடைய குடும்பத்தையும் திருத்தி, உங்களுடைய பிள்ளைகளையும் திருத்தி, சமூகத்துக்கு பிரயோஜனம் தரக்கூடிய குழந்தைகளாக, குடும்பமாக உங்களுடைய பிள்ளைகளையும் உங்களுடைய குடும்பத்தையும் அந்த பெண் ஆக்கி விடுவார். இதைத்தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய குடும்ப வாழ்க்கை எங்களுக்கு சொல்லித் தருகிறது. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். ஒரு தகப்பனாக இருந்து நான் சொல்லுகின்றேன், அல்லாஹ் எனக்கும் துணை புரிவானாக, உங்களுக்கும் அல்லாஹ் துணை புரிவானாக. எங்களுடைய குழந்தைகளுடைய வாழ்க்கை இருக்குது தெரியுமா? சமகாலத்தில் உலமாக்கள் எழுதியிருக்கிறார்கள், எங்களுடைய குழந்தைகளுடைய வாழ்க்கை என்ன தெரியுமா? ஒரு போட்டோ காப்பி பேப்பர் தான் அது. ஒவ்வொரு போட்டோ காப்பிக்கும் ஒரு ஒரிஜினல் டாக்குமெண்ட் இருக்கும். எங்களுடைய குழந்தைகளுடைய வாழ்க்கை போட்டோ காப்பியாக இருந்தால் அவர்களுடைய அந்த வாழ்க்கையினுடைய ஒரிஜினல் காப்பி நானும் நீங்களும் தான். நானும் நீங்களும் எதுவாக இருக்கிறோமோ அதேதான் எங்களுடைய குழந்தைகளும் இருப்பார்கள். வேறு எந்த மாற்று கருத்தும் கிடையாது. கமா ததீனு துதானு. ஒரிஜினல் காப்பி வச்சிருக்கிறோம் ஆங்கிலத்தில், அது சிங்களத்தில் காப்பி பண்ண மாட்டாது, அதுவும் ஆங்கிலத்தில் தான் வரும். அது கருப்பாக இருந்தால் கருப்பாகத்தான் வரும். சுப்ஹானல்லாஹ். எது எதுவாக இருக்கிறதோ அதே தான் அந்த காப்பியை காப்பி பண்ணி வெளியே வந்துவிடும். உலமாக்கள் இருக்கிறாங்க, குழந்தைகளுடைய வாழ்க்கை எப்படி சொன்னால் அப்படியே தான் இருக்கும். குர்ஆன்ல வருகிறது, ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய பரம்பரை. கண்ணியமான உலமாக்களுக்கு சொல்லுகின்றேன், அடுத்த ரமலானுக்கு பிறகு, உதுஹியாவுடைய காலம் வந்ததுக்கு பிறகு, கண்ணியமான உலமாக்களுக்கு சொல்லுகின்றேன், அடுத்த ரமலானுக்கு பிறகு, உதுஹியாவுடைய காலம் வந்ததுக்கு பிறகு, உதுஹியாவை பத்தி மக்களுக்கு சொல்லாமல் வரக்கூடிய காலத்திலேயே உதுஹியாவுடைய கடமையை பற்றி சொல்லுவோம். உதுஹியா எப்படி கொடுக்கப்பட வேண்டும், எங்களை சூழ வாழக்கூடிய மாற்று மதத்தை சார்ந்த மக்களுடைய உணர்வுகளை எப்படி நாங்கள் மதிக்க வேண்டும், சட்டத்தில் எதையும் வென்று கொள்ள முடியும், அவர்களுடைய மனதை எப்படி வென்று கொள்வது. சட்டத்தில் யாருக்கும் யாரையும் வெல்ல முடியும், ஆனால் மனதுகளை உள்ளங்களை வென்று கொள்ள பார்க்க வேண்டும்.
எங்களை சூழ வாழக்கூடிய மாற்று மதத்தை சார்ந்தவுடைய மனதை உள்ளத்தை வென்று கொள்ள நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? நான் சொல்லவில்லை குர்பான் கொடுக்க வானம் என்று சொல்லவில்லை. அது எப்படி செய்ய முடியும்? எப்படி செய்தால் மிக அழகாக இருக்கும்? எப்படி செய்தால் என்னுடைய சகவாழ்வுக்கு அது பங்கம் விளைவிக்க மாட்டாது? சுப்ஹானல்லாஹ். இவைகள் எல்லாம் என்னுடைய முன்னோர்கள் கரைத்திருக்கக்கூடிய பாடங்கள். இங்க இருக்கக்கூடிய பழையவங்கள்ட்ட கேட்டு பாருங்க பார்ப்போம். 75, 60 வயதுகளுக்கு மிளந்தவர்கிட்ட கேட்டு பாருங்க பார்ப்போம். உங்களோட சின்ன காலத்துல நீங்க உதவியா கொடுத்தீங்களான்னு சொல்லி, உங்களோட சின்ன காலத்துல நீங்க அக்கீக்கா கொடுத்தீங்களான்னு கேட்டு பாருங்க பார்ப்போம். அவங்க உதவியா கொடுக்கவும் இல்லை, அக்கீக்கா கொடுக்கவும் இல்லை. ஏனென்றால் அந்த காலத்தில் வாழ்ந்த உலமாக்கள் அதை அந்த அளவுக்கு தூக்கி பிடிக்கவில்லை. நானும் நீங்களும் தூக்கி பிடித்த அளவுக்கு, நானும் நீங்களும் தூக்கி பிடித்த அளவுக்கு அந்த காலத்தில் வாழ்ந்த உலமாக்கள் அதை அடக்கி வாசித்தார்கள். மிக இரக்கமாக சொல்லுகின்றேன், இவைகள் எல்லாம் படிக்கப்பட வேண்டிய பாடங்கள். உதுஹியா என்பது வெறுமனே ஒரு மாட்டை ஆட்டை அறுத்து குர்பான் கொடுப்பதல்ல. அது தனக்கு விருப்பமான ஒன்றை அறுத்து பலி கொடுப்பது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு புள்ளைக்கல்ல, புள்ளை இல்ல, 90களுக்கு பிறகுதான் புள்ள கிடைச்சிருக்குது. அதுக்கும் ஒரே ஒரு ஆம்பளை புள்ள. அது வெண்டாவிச்சது. அல்லாஹ் சொன்னான் அந்த புள்ளைய குர்பான் கொடுக்க பாப்போம். போயிட்டு வாப்பக்கு பிள்ளையின் மீது நேசம், பாசம், அன்பு, இரக்கம். 5 புள்ளை உள்ள இடத்துல ஒண்ட குர்பான் கொடுங்கோண்டா அது லேசாக இருக்கும். ஒன்றுதான் இருக்குது, அதே கொடுத்துட்டு போட எப்படி இருக்கும்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், இந்த குழந்தையின் உடைய அன்பை விடவும் அல்லாஹுடைய கட்டளையை நிறைவேற்றுவது எனக்கு விருப்பமானது, எனக்கு லேசானது, எனக்கு அதுதான் மகத்துவமானது, அதுல தான் எனக்கு வெற்றி இருக்குது என்றத சொல்லிக் கொண்டுதான் மகண்ட கழுத்துல கத்திய வச்சாரு. நான் கேட்கிறேன், எனக்கு உங்களுக்கு எத்தனை பேருக்கு இருக்குது அந்த மாட்டுல, அந்த ஆட்டுட கழுத்துல கத்திய வச்சக்குள்ள, யா அல்லாஹ் உங்க கட்டளைகளை நிறைவேற்றுவது தான் எனக்கு ஆக விருப்பமானது. கருத்துக்கள் துண்டாகலாம், சந்தர்ப்பங்கள் மோசமாகலாம், அழிவுகள் வரலாம், நான் நஷ்டமாகலாம், பிரச்சனை இல்லை, உங்க கட்டளை தான் நிறைவேற்றப்பட வேண்டும் என்று சொல்லி எத்தனை பேருக்கு நேற்று வட்டிக்கு தௌபா நசீபாக இருக்கும்? எத்தனை பேருக்கு வட்டிக்கு தௌபா நசீபாக இருக்கும்? வாழ்றோம் வட்டியில, உதுஹியாவும் கொடுக்கிறோம் என்று அர்த்தம் என்ன? நாங்க எதுக்கு கத்திய வச்சோம்? எனக்கு ஒரு ஹராமான உறவு இருக்குது, நான் ஹராமான ஒரு உறவை மெயின்டைன் பண்றேன், அந்த பெண்ணோட நான் தனியா ராவேல பேசுறேன், கலைக்கிறேன், அவளோட நான் கட் பண்றேன், அதை எனக்கு அறுக்கலாம் இருக்குது, அதை குர்பான் கொடுக்கலாம் இருக்குது, அதை விட்டு எனக்கு வெளியே வரையலாம் இருக்குது. அப்படிப்பட்ட ஒத்தர் பைத்து நான் உதுஹியா கொடுக்கிறேன், அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் என்றா நீங்க கொடுத்த உதுஹியாவுடைய அர்த்தம் என்ன? அர்த்தம் என்ன? இது கழுத்துல கத்திய வச்சு ஒரு மாடருக்கிறது ஒரு தஃபாஉல். ஒரு தஃபாஉல்டா நான் இதை செஞ்சு காட்டுறேன், நான் இது மாதிரித்தான் இந்த வாழ்க்கையில் இருக்கிற ஹராத்த பாவத்தை நான் குர்பான் கொடுத்துட்டேன், குர்பான் கொடுத்துட்டேன். நான் இந்த குடும்பத்தில் யாரோட பேசுறது இல்ல, நான் கோபம் அது நேர்த்தியோடு என்ற மனோநிலை இருந்தால்தான் இந்த உதுஹியா அவனோட உதுஹியா உதுஹியாவா இருக்கும். இல்ல அது அப்படியே இருக்கட்டும், வட்டி வட்டியாகவே இருக்கட்டும், இந்த ஜினா ஜினாவாகவே இருக்கும் என்ற மனோநிலை இருந்தால்தான் இந்த உதுஹியா அவனோட உதுஹியா உதுஹியாவா இருக்கும். இல்ல அது அப்படியே இருக்கட்டும், வட்டி வட்டியாகவே இருக்கட்டும், இந்த ஜினா ஜினாவாகவே இருக்கட்டும், இந்த புறமாகவே இருக்கட்டும், இந்த சொத்துல திருட அப்படியே இருக்கட்டும், இந்த குடும்ப சண்டை அப்படியே இருக்கட்டும், இதெல்லாத்தையும் வச்சுக்கொண்டு நானும் நீங்களும் ஒரு குர்பான் கொடுத்ததினால நீங்க நினைச்சவான என்கிற வாழ்க்கையில மாற்றங்கள் வந்து விட்டது என்பதாக வந்த மாற்றம் ஒன்றே ஒன்றுதான். பல வீடுகள்ல இறைச்சிகள் சமைக்கப்பட்டிருக்கும், மக்கள் சாப்பிட்டு இருப்பாங்க, ருசியான சாப்பாடு என்று சொல்லி உங்களுக்கு ஜஸாக்கல்லாஹு கைர் என்று சொல்லி மக்கள் சாப்பிடுவாங்க, அவ்வளவுதான் கிடைத்திருக்கும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் செய்து காட்டின பாடம் என்ன தெரியுமா? மகண்ட கழுத்தாக இருக்கலாம், அல்லாஹ்வுடைய கட்டளைகளுக்கு முன்னால் மகண்ட கழுத்து எனக்கு பெருசு இல்ல. இந்த பாடத்தை அல்லாஹ் எனக்கு உங்களுக்கு இந்த உதுஹியாவினூடாக படித்து தருவானாக. இதுதான் நோக்கம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய குடும்ப வாழ்க்கையை படிங்க.
டீப்பா படிங்க, தொடர்ந்து படிக்கலாம். நான் சொன்னேன் தானே, என்னோட பிள்ளைகள் ஏதாவது ஒன்று செய்யறாங்க இருந்தால் அது என்னோட புள்ள செய்யறது இல்ல, எங்கட புள்ள வளர்ந்த குடும்பத்தில் யாரோ ஒருத்தர் அதை செஞ்சிருப்பாரு. நாங்க தமிழ் பேசுகின்றோம், எங்கட பிள்ளைகளும் தமிழ் தான் பேசுது. எந்த வீட்டுல சிங்களம் பேசுவாங்களோ அந்த வீட்டுக்குள்ள பிள்ளையும் சிங்களம் தான் பேசும். எந்த வீட்டுக்குள்ள தொழுகிறாங்களோ அந்த வீட்டுக்குள்ள பிள்ளைகளும் தொழுவாங்க. எந்த வீட்டுக்குள்ள கீபத் இல்லையோ அந்த வீட்டுக்குள்ள பிள்ளைகளும் கீபத்து புறம் பேச மாட்டாங்க. எந்த வீட்டுக்குள்ள அமைதி இருக்குதோ அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் அமைதி இருக்கும். எங்கட பிள்ளைகள் எங்கட வாழ்க்கையுடைய போட்டோ காப்பி தான். ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அந்த மனைவி சாராவை அழைத்துக் கொண்டு மிஸ்ர் நாட்டிற்கு போறாங்க. பலஸ்தீனகத்திலிருந்து மிஸ்ர் நாட்டுக்கு போறாங்க. மிஸ்ருக்கு போற நேரத்தில் இடையில வலை மறைக்கிறாங்க. அந்த போர்டர்ல மிஸ்ர் நாட்டினுடைய காவல் படை படைத்து, காவல் படை இடைமறைத்து சாராவை கைது செய்கிறார்கள். ஏனென்றா சாரா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஒரு அழகான பெண், அழகான பெண். அந்த பெண்ணுடைய அழகை பத்தி நான் பின்னால சொல்றேன். ஒரு ஆச்சரியமான அழகு அல்லாஹ் கொடுத்திருந்தான், வசீகரமான அழகு. அந்த நம்ரூதுக்கு அறிவிக்கப்படுகிறது, இப்படித்தான் ஒரு பெண் வந்திருக்கிற அழகான பெண். அவனுக்கு இந்த பெண்களை கண்டா அந்த அரசனுக்கு அது பொறுத்துக்கொள்ள இயலாது. அதை நான் சுவைத்து பார்க்க வேண்டும் என்ற ஆசை அவனுக்கு வந்துட்டது. இமாம் புகார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, அந்த அரசன் நம்ரூத் அந்த பெண்ணை சிறைப்பிடித்தான். சிறைப்பிடித்து அந்த பெண்ணை தன்னுடைய சபைக்கு அழைத்துக் கொண்டு போறாங்க. காவல் படை அழைத்துக் கொண்டு போறாங்க. இந்த நேரத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அந்த சாராத்து ஒரு வார்த்தை சொன்னாங்க. என்ன புத்திசாலிகள் எப்பயுமே புத்திசாலித்தனமாகத்தான் நடந்து கொள்வார்கள். சொன்னாங்க, தப்பித்தவரி அந்த நம்ரூத் மன்னன் என்ன பத்தி கேட்டா, நான் யார் என்று கேட்டா நீ உண்ட மாப்பிள் என்று மட்டும் சொல்லிடாதே, சகோதரர் என்று சொல்லிடு. நன்றாக புரிந்து கொள்ளுங்க, நன்றாக புரிந்து கொள்ளுங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கொடுக்கிற மெசேஜ் என்ன? சாராட்ட கேட்டா இது யார் என்று கேட்டா நீ சொல்லு சகோதரர் என்று சொல்லு, கணவன் என்று சொல்லி விடாதே. ஏனென்று சொன்னா கணவன் என்று சொன்னா என்ன கொண்டு போட்டுடுவாங்க. ஏண்டா கணவன் என்று சொன்னா நீ ஏண்ட ப்ராப்பர்ட்டி, கணவன் என்று சொன்னா நீ ஏண்ட சொத்து, கணவன் என்று சொன்னா அது எனக்குத்தான் சொந்தம். சொந்தக்காரனை அழிச்சு போட்டுத்தான் அந்த சொத்தை எடுத்துக் கொள்ளணும். அதனால் என்ன கொலை செஞ்சிடுவாங்க. சகோதரர் என்று சொன்னா அது சொந்தம், அது சொத்து, உரிமையாளர் அல்ல அவரு. அப்ப என்ன விட்டுடுவாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லி கொடுத்தாங்க, கேட்டாங்க, அதே மாதிரி சொன்னாங்க. அந்த சாரா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அன்புக்குரியவர்களே, சகோதரர்களே, எனக்கு ஒவ்வொரு ஹதீஸும் கனெக்ட் ஆகுது. இந்த பொய் இது பொய் அல்ல. உயிரை பாதுகாத்துக் கொள்றதுக்கு ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்ன ஒரு அர்த்தம், ஒரு டபுள் மீனிங்ல சொன்ன ஒரு வார்த்தை. இந்த வார்த்தையை நினைத்து நாளை கியாமத்தில் வருத்தப்படுவாங்க. நான் பொய் சொல்லிட்டேனே என்று சொல்லி, நான் பொய் சொல்லிட்ட சொல்லுவாங்க. என்ன? இன்ன ரப்பி, என்னுடைய ரப்பு என்னோட இன்றைக்கு சரியான கோபத்தில் இருக்கிறான். என்ற வாழ்க்கையில நான் 3 பொய் சொல்லி இருக்கின்றேன். அது 3 சொல்லுவாங்க. என்ன? இன்ன ரப்பி, என்னுடைய ரப்பு என்னோட இன்றைக்கு சரியான கோபத்தில் இருக்கிறான். என்ற வாழ்க்கையில நான் 3 பொய் சொல்லி இருக்கின்றேன். அது 3 பொய் அல்ல, அதுல ஒன்றுதான் இது. கணவன் சொல்றாரு, நான் கணவன் என்று சொல்லாதே, கணவன் என்று சொன்னா என்ன கொண்டு போட்டுடுவாங்க, என் உயிரை பாதுகாத்துக் கொள்ள நீ சொல்லு சகோதரன் என்று சொல்லி அந்த சாரா அழைத்துக் கொண்டு போனாங்க. கதவுகள் மூடப்பட்டுச்சது. சாராவின் பக்கமாக நெருங்குறான் அந்த அரசன். சாராவு கொண்டுமே செய்யலாம், என்ன செய்யலாம்? அந்த பாவம், அந்த அப்பாவித்தனமான பெண் என்ன செய்வது? ஒரு கொடுங்கோல் அரசன், ஒரு மன்னன் சிறை கைதியாக பிடித்துக் கொண்டு வந்து, பணைய கைதியாக பிடித்துக் கொண்டு வந்து அரசனிடத்தில் ஒப்படைத்திருக்கிறான். அரசன் கதவுகளை மூடிவிட்டான். அந்த பெண்ணை பாவத்தின் பக்கமாக அழைக்கிறார். அந்த பெண்ணு கொண்டும் செய்யலா, தொலோமேலா, கிபிலாவும் தெரியா, தொலோமேலா, என்ன செய்ய? அந்த பெண் உள்ளத்தால துஆ கேட்டாள், உள்ளத்தால துஆ கேட்டாள். அல்லாஹும்ம இன்னி ஆமன்து பிக் வ ஆமன்து பிரசூலிக் வ ஹஸ்ஸன்து ஃபர்ஜி இல்லா அலா ஜௌஜி. யா அல்லாஹ்,
நான் உன்னை கொண்டு ஈமான் கொண்டிருக்கின்றேன், உனக்கு அது தெரியும். உன்னுடைய ரசூலை கொண்டு ஈமான் கொண்டேன், அது உனக்கு தெரியும். என்னுடைய கற்பை, எனக்கு நீ தந்த இந்த கற்பை இவ்வளவு காலமும் நான் பாதுகாத்து வந்தேன். இதை யாருக்கு நான் ஹலாலாக்கி கொடுக்க இல்லை, இதை ஹலாலாக்கி கொடுத்தது என்ற கணவனுக்கு மட்டும்தான். இது உனக்கு தெரியும். இதுக்கு பிறகு இது ஏண்ட கண்ட்ரோல்ல இல்ல, இதை நான் கொண்டத்தில் ஒப்படைச்சு விட்டேன், நீ வேண்டியதை செஞ்சுக்கோ. இது ஏண்ட கட்டுப்பாட்டை இல்ல, இதை உணவிடத்தில் ஒப்படைச்சிட்டேன், நீ வேண்டியதை செஞ்சுக்கோ யா அல்லாஹ் என்று சொல்லி அந்த தாய், அந்த பெண் ஒரு துஆ கேட்டா. இமாம் புகாரி சொல்றாங்க ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அந்த பெண்ணுடைய அந்த துஆ வார்த்தைகளால வாயால வெளியாக இல்ல, உள்ளத்துல உருவான ஊசலாட்டம். ஃபஷல்லத் யதாஹு, அவன் ரெண்டு கையும் சூகையாகிவிட்டது, பரலைஸ் ஆகிவிட்டது, அவனுக்கு தடமாத்தமாகிவிட்டது. அவன் அந்த நேரத்தில் அந்த இது சாராவல், இது வந்து ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய முதலாவது மனைவி சாரா. அந்த சாரா இப்படி சொன்னதுமே அந்த பெண் அவருக்கு கை சூகையாகிவிட்டது, வெளியே அனுப்பிவிட்டார். நான் என்ன தெரியுமா சொல்ல வாரேன், அந்த பெண்ணுடைய பேரப்புள்ளதான் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அந்த தாயினுடைய பேரப்புள்ளதான் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். வாப்பம்மா என்ன செஞ்சாவோ அது அப்படியே பேரப்புள்ளையும் செஞ்சிச்சுது. வாப்பம்மா செஞ்சக்கூடிய போட்டோ காப்பி தான் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய வாழ்க்கை. வாப்பம்மா சொன்னா கதவு மூடப்பட்டுச்சு, நீ என்ன பாதுகாரு, எனக்கு வேற வழி இல்லை என்று சொல்லி வாப்பம்மா சொல்லிட்டா. அதே வார்த்தையத்தான் குர்ஆன் சொல்லுது. ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் وغلقت الابواب وقالت هيت لك قال معاذ الله. இது சும்மா வர இல்ல, இது ஒரு போட்டோ காப்பி. இத சொன்னதே ஒரிஜினல் டாக்குமெண்ட். அவங்கட யார டாக்குமெண்ட்? உம்மட டாக்குமெண்ட், வாப்பம்மட டாக்குமெண்ட். சாராவுக்கு பிறந்தது தான் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம், இஸ்ஹாக்குக்கு பிறந்தது தான் ஹஜ்ரத் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், ஹஜ்ரத் யாக்கூபுக்கு பிறந்தது தான் ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அன்பானவர்களே, சகோதரர்களே, குடும்பம் என்பது தான் அடிப்படை. குடும்பம். நீங்க ஒரு கேள்வி கேட்கலும், கொஞ்சம் ஒரு கற்பனை, கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க பார்ப்போம். நாங்க எல்லாரும் பயான் செய்யக்குள்ள சொல்லுவாங்க, குர்ஆனும் அப்படித்தான் சொல்லுது, ஃபலம்மா பலக மஅஹு ஸஅய. எங்கட சின்ன பிள்ளைகள் ஒரு 13-14 வயசுக்குள்ள இந்த புள்ள என்ன தெரியுமா சொல்லுது வாப்பாட்ட, வாப்பா அல்லாஹ் சொன்னதை செஞ்சு போடுங்களேன். யா அபதி ஃஅல் மா துஅமர். வாப்பா சொல்றாரு, மகனே எனக்கு அல்லாஹ் வஹீனுடாக அறிவித்தான் உங்களை அறுத்து குர்பான் கொடுக்கும்படியாக. யா புனைய இன்னி அரா ஃபில் மனாமி அன்னி அஸ்பஹ். நான் சொல்றேன் என்ன தெரியுமா, இதை எனக்கு அப்ளை நான் பண்றேன், உங்களுக்கு நீங்க அப்ளை பண்ணுங்க பாப்போம். இதை நாங்க போய் சொல்லுவோம் எங்கட புள்ளேட்ட, எங்கட மகன்கிட்ட சொல்லுவோம். அவருக்கு ஒரு 13-14 வயசு மகன். அவர்கிட்ட சொன்னோம், அல்லாஹ் இப்படி சொல்லி இருக்கிறார், நான் செய்ய போறேன் என்று சொல்லி. அவர் என்ன சொல்லுவாரு? அவர் என்ன சொல்லுவாரு? இன்னைக்கு எத்தனை பிள்ளைக்கிறாங்க, 14 வயசு புள்ள. வாப்பாட்ட போன் கேட்டேன், வாப்பா போனை தர இல்லை என்று சொல்லி சூசைட் பண்ணி கொள்றவங்க. உம்மை சொன்னா இதை மூடி வச்சுட்டு இந்த வைஃபை ஆஃப் பண்ணுவேன், எக்ஸாம் முடியும் வரைக்கும் வைஃபை வேலை செய்யாது என்று சொல்லிட்டு உம்மை வைத்து வைஃபை ஆஃப் பண்ணினா அவன் கழுத்துல கத்தியை வச்சு வெட்டி கொண்டுட்டான். எனக்கு வாழ்க்கை வானம், எனக்கு வாழ்க்கை வானம், நான் தயார். 13-14 வயசுக்குள்ள 2 பிள்ளைகள், 2 பிள்ளை, ஒரு பொம்பளை புள்ள, ஆம்பளை புள்ள. கடிதம் எழுதி வச்சுட்டு எங்களோட வாழ்க்கையை நாங்க மாய்த்துக் கொள்றோம், எங்களுக்கு வாழ்க்கை வானம், எங்களோட காதலுக்கு, எங்களோட லவ், இந்த மேரேஜுக்கு எங்களோட பேரண்ட்ஸ் விருப்பம் இல்லை என்று சொல்லி 63வது தட்டில் இருந்து புள்ளைகள் பாய இல்லையா? புள்ளைகள் பாய இல்லையா? அந்த புள்ள ஏன் பாஞ்சிச்சது? அந்த புள்ள ஏன் பாஞ்சிச்சது? அந்த புள்ள பார்த்த படத்தில் அப்படித்தான் இருக்குது, அந்த புள்ள பார்க்கிற சினிமாவில் அப்படித்தான் இருக்குது, எங்கட புள்ள பார்க்கிற அந்த ரீல் தான் இருக்குது. லவ் ஃபைலாடா இதுதான் செய்யணும்,
வாப்பா உம்மா எங்களை மீது கொஞ்சம் ஆதிக்கம் கிடைக்கல, நாங்க இதைத்தான் செய்யணும், வாப்பா உம்மா பேசினா இதைத்தான் செய்யணும் என்ற எங்களை புள்ள செய்தி இல்லையா? இன்னைக்கு எத்தனை புள்ள இருக்குது? 14 வயசு புள்ள வாப்பவோட 16 மாசமா பேசுறதில்ல, வாப்பவோட பேசுறதில்ல. நான் இன்னும் சொல்லுவேன், சொன்னா மனதுகள் புண்படும், மனதுகள் புண்படும். அன்பாக சொல்றேன், பிள்ளைகளை திருத்தவானம், நாங்க திருந்துவோம். பிள்ளைகள் அலட்டிக் கொள்ள வானம், எங்களை நாங்க திருத்துவோம். நானும் என்ற மனைவியும் திருந்துவேன், நீங்களும் உங்களோட மனைவியும் திருந்துவோம். எங்களோட பராமரிப்புல வளர்ற பிள்ளைகள் திருந்திடுவாங்க. சரி, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, மகனை பார்த்து அறுத்து குர்பான் கொடுக்க போறேன் என்று சொல்லி. அந்த புள்ள சொல்லுது என்ன தெரியுமா? உங்களுக்கு பைத்தியமா? இந்த மோடத்தனத்தை யாரு செய்வான்? இப்படி அல்லாஹ் சொல்லுவானா? புத்திய பாதிக்கப்படாதா? இது ஒரு கேள்வியா? ஆனா அப்படி கேட்கல அந்த புள்ள. அந்த புள்ள எடுத்தோன்னே சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? அர்த்தம் இப்படித்தான் வரணும். அதுக்கு என்ன தெரியுமா அந்த புள்ள சொல்லிச்சது? பாப்பா, கழுத்து துண்டாகட்டும், பிரச்சனை இல்ல, அல்லாஹ்வுடைய கட்டளைகள் துண்டாக கூடாது. பாப்பா போயிட்டு சொல்றாரு வீட்டுல, மகன் இந்த ஒரு ஹுத்பா ஒன்று கேட்டேன், வட்டி ஹராம் என்று சொல்லி, நாங்க இருக்கிற வீடு வட்டியில வாங்கின வீடு, இது மோர்கேஜ் பண்ணிக்கிறேன், இது ஹராமான ஒரு வீடு, இது அப்பா மௌத்தா ஏண்ட மாப்பா மௌத்தான உடனே அனந்தர சொத்துக்களை பிரிச்சு கொடுக்காம இது குடும்பத்துடைய சொத்து அப்படி அபகரிச்சு ஒரு பொய்யான ஒரு கேஸ் ஒன்றை செஞ்சு கோர்ட்ல வழக்கு பேசி லாயருக்கு லஞ்சம் கொடுத்து ஜட்ஜ பிடிச்ச ஒரு மாதிரியா இது எந்த சொத்தாக நான் எழுதி கொண்டுட்டேன் பாப்பா. ஆனா எனக்கு இன்றைக்குத்தான் விளங்குது இது ஹராம் என்று சொல்லி நான் இந்த ஊட்ட விட்டு வெளியே வரப்போறேன். ஏன் காரணம் என்றா இது ஹராம், இது எனக்கு வானம் என்று சொல்லி ஏண்ட புள்ளேட்ட சரி உங்களோட புள்ளேட்ட சரி நானும் நீங்கள் போயிட்டு சொன்னா எங்கட புள்ள என்ன சொல்லும்? வாப்பா இது கேட்கணுமா? மரத்தடியில வாழுவோம், பாடத்துக்கு கீழே வாழுவோம், எங்க சரி வானத்துக்கு கீழே வாழுவோம், பிரச்சனை இல்ல. இந்த வீட்டுக்குள் ஒரு நிமிடம் நாங்க வாழ மாட்டோம் என்று எங்கட புள்ள சொல்லுமா? எங்கட புள்ள சொல்லுமா? இது ஒரு கதையா பார்க்க வானம், இது ஒரு கதையாக பேச வானம். யாரும் இதை வாழ்க்கை பாடமாக படிக்கும். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் நபிப்பட்டம் கிடைச்சில்ல, 14 வயசு 13 வயசு. அவர் என்ன சொல்றாரு? இஃப்அல் மா துஅமர், சொன்னதை செஞ்சிருந்த வாப்பா. கழுத்து துண்டாகட்டும், அல்லாஹ்வுடைய கட்டளைகள் துண்டாக கூடாது. கழுத்து துண்டான வரலாறாக மாறும், அல்லாஹ்வுடைய கட்டளைகள் துண்டான முசீபத்தாக மாறும். கழுத்து துண்டானா நாளை கியாமத்தில் சுவர்க்கத்தில் உண்டாக வாழேலும், அல்லாஹ்வுடைய கட்டளைகள் துண்டானா நாங்க நரகத்துக்கு போக வேண்டி வரும். புள்ள சொல்லுது. இப்ப யோசிங்க பாப்போம், 14 வயசு புள்ளேட வாயால இது வெளியே வாரண்டா இது சும்மா வரையலா. இது ஒரு போட்டோ காப்பி, இது ஒரு போட்டோ காப்பி. இதுல ஒரிஜினல் வேற எங்கேயோ இருக்குது. இதனுடைய ஒரிஜினல் அல்லாஹ் எங்கேயோ வச்சிருக்கிறான். அது என்ன தெரியுமா ஒரிஜினல்? இதே புள்ள, இதே பச்சிலன் பாலகன், இதே சின்ன புள்ள ஒரு மதல குழந்தையாக இருக்குது, வாய் பேச தெரியாத குழந்தையாக இருக்குது. அந்த புள்ளைய கொண்டைத்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் விட்டுட்டு வராங்க. இங்க மக்கா முக்கர்ரமாவுடைய பாலைவனத்துல விட்டுட்டு வரக்குள்ள அவங்க உம்மா ஹாஜர் கேட்கிறாங்க தந்த கணவனை பார்த்து, எங்க போறீங்க எங்க போறீங்க என்று கேட்ட சந்தர்ப்பத்தில் அவர் பதில் சொல்ல இல்ல. அல்லாஹ் பதில் சொல்ல வானம் என்று சொல்லவும் இல்ல, அவருக்கு பதில் சொல்லிக்கொள்ள இயலாது என்று அழுக கண்ணால கண்ணீர் கொட்டுது, வாய் பேச்சு வருகிறதில்ல. ஒரு மயக்கமான நிலை. அல்லாஹ்வுடைய கட்டளை, வலக்கது பவ்வஅனா லி இப்ராஹீம மகானல் பைத், அந்த வீட்டுக்கு பக்கத்துல கொண்டு போய் விட்டுட்டு வராங்க. ஜம்சம் இல்ல, சஃபா மர்வாவ தெரியாது, ஹிஜ்ர இஸ்மாயில தெரியாது, மகாமே இப்ராஹீம தெரியாது, ஹஜ்ருல் அஸ்வத் தெரியாது, முல்தஸிம தெரியாது, ஹரம் என்பது தெரியாது. ஒரு பாலைவனத்தில் விட்டுட்டு வராங்க. ரப்பனா இன்னி அஸ்கன்து மின் ذُرِّيَّتِي بِوَادٍ غَيْرِ ذِي زَرْعٍ. அப்படிப்பட்ட ஒரு பாலைவனத்தில் விட்டுட்டு போகக்குள்ள அந்த தாய் ஒரு வார்த்தை கேட்டாள்.
இதுதான் சீக்ரெட். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வாழ்க்கையுடைய சீக்ரெட் இதுதான். அதனாலதான் சொன்னாங்க ஃபஃபர் பிதாத்தி தீன், தீனுடைய பெண்ணை முடிச்சுக்கொண்டு சொன்னாங்க தானே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த பெண்மணி ஒரு வார்த்தை கேட்டா, அல்லாஹு அமரக பிஹாவா, இப்படி செய்யும்படியாக அல்லாஹ்வா உங்களுக்கு சொன்னான். என்னையும் இந்த பச்சிலன் பாலகனையும் இந்த இடத்துல விட்டு விட்டு போவது அல்லாஹ்வுடைய கட்டளை பிரகாரம் கேட்டாங்க. ஃபஅௌமஅ பிரஸிஹி, வாயால ஓண்டு கூட சொல்ல இல்ல, தலையாட்டினாங்க. ஓம், அல்லாஹ்வுடைய கட்டளை பிரகாரம் தான் இந்த இடத்தில் விட்டு விட்டு போகின்றேன். அந்த தாய் என்ன தெரியுமா சொன்னால், இதன் லா யுபய்யன அல்லாஹ், இது அல்லாஹ்வுடைய கட்டளை பிரகாரம் தான் என்னையும் என்னுடைய குழந்தையையும் இந்த இடத்துல விட்டுட்டு போறீங்களா, எங்களை அல்லாஹ் வீணாக்க மாட்டான். இதுதான் தீன். இந்த பெண்களை நிக்காஹ் செய்து கொள்ளுங்கள். இந்த பெண்களுடைய பாசறையில மடியில வளர்ந்த குழந்தைகள் சொல்லும், இஃஅல் மா துஅமர், சொன்னதை செய்து முடித்து விடுங்கள் வாப்பா, நாளை கியாமத்தில் சந்திப்போம் என்று சொல்லி. எனவே ஹஜ் பெருநாள் தரக்கூடிய பெரிய பாடம் என்ன தெரியுமா? குடும்பமாக சேர்ந்து எப்படி சொர்க்கம் போக வேண்டும், குடும்பமாக சேர்ந்து எப்படி வரலாறு படைக்க வேண்டும், குடும்பமாக சேர்ந்து எப்படி தொழ வேண்டும், குடும்பமாக சேர்ந்து எப்படி காபாவை முன்னோக்க வேண்டும், குடும்பமாக சேர்ந்து எப்படி நல்ல கர்மங்களில் ஈடுபட வேண்டும், நல்ல ஒரு குடும்பத்தை பூமிக்கு மேலே விட்டு விட்டு போக வேண்டும் என்றால் நானும் நீங்களும் என்ன செய்ய வேண்டும் என்பதை படித்துக் கொள்வோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதற்குரிய பாக்கியத்தை எனக்கு உங்களுக்கு நசீபாக்குவானாக. இந்த வாழ்க்கை பாடத்தை உங்களுடைய பாடமாக ஆக்கி வைப்பானாக. என்னுடைய குழந்தைகளை கொண்டு அல்லாஹ் என்னுடைய கண்களை குளிர வைப்பானாக. யா அல்லாஹ், பிள்ளைகளை கொண்டு சோதித்து விடாதே அல்லாஹ். பிள்ளைகளை கண்குளிர்ச்சியாக ஆக்கி வைப்பாயாக. இவ்வளவு காலமும் கண்குளிர்ச்சியாக ஆக்கி வைத்தது போல அல்லாஹ் இதற்கு பிறகுள்ள காலங்களையும் கண்குளிர்ச்சியாக ஆக்கி வைப்பாயாக. எத்தனையோ பெற்றோர்கள் யா அல்லாஹ், எங்களுடைய நண்பர்கள் யா அல்லாஹ், எங்களுடைய சகோதரர்கள் யா அல்லாஹ், எங்களுடைய உறவுகள் யா அல்லாஹ், குழந்தைகளூடாக கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் யா அல்லாஹ். அவர்களுக்கெல்லாம் ஆரோக்கியமான ஆபியத்தான பாதுகாப்பான வாழ்க்கை நசீபாக்கிடுவாயாக. அந்த குழந்தைகளையும் அந்த பெற்றோரையும் இணைத்து விடுவாயாக. அவர்களுக்கு நல்ல ஆரோக்கியமான பாதுகாப்பான வாழ்க்கையை நசீபாக்குவாயாக. நாங்கள் அனைவரும் செய்த தவறுகளுக்கு மன்னிப்பு கேட்கிறோம் யா அல்லாஹ். எங்களால் தவறுகள் நடந்து விட்டது யா அல்லாஹ். எங்களுடைய தவறின் காரணமாக எங்களுடைய குழந்தைகளை கொண்டு சோதித்து விடாதே யா அல்லாஹ். எங்களை பொறுத்தருள்வாயாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.